அஸ்ஸலாமு அலைக்கும் எவ்ரிவான், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்றைக்கி வந்து நம்ம ஒரு நியூ ரெசிபி தான் வந்து நம்ம ட்ரை பண்ண போகிறோம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹைதராபாதி ஈரானி கீமா தான் நம்ம ட்ரை பண்ண போகிறோம். இது வந்து ஒரு ரொம்பவே நல்ல ரெசிபிங்க. நீங்கள் வந்து இதில் வந்து ரொட்டியோடு நீங்கள் சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும், மவுத் வாட்டரிங்காக இருக்கும். சார் எப்படி செய்கிறது நம்ம பார்க்கலாம் வாங்க. 1/2 kg கீமா, ஆனியன் மீடியம் 3 to 4 ஆனியன். ஸோ நீங்கள் பார்க்குறீங்க, நான் கரம் மசாலா எல்லாமே எடுத்துக்கிட்டேன். இப்போ வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து 1 ஸ்பூன், தனியா பவுடர் 1 ஸ்பூன், ஹல்தி வந்து மீடியம் தான். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து கரம் மசாலா வேணும்னா போடலாம், இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். லாஸ்ட் ப்ராசஸஸ் ஆயில் தான். வாட்டர் வந்து கொஞ்சம் வந்து ஆட் பண்ணணும். ஸோ ஐம் ஆடிங் த வாட்டர். அதுக்கப்புறமா வந்து 3 விசிலில் நம்ம வச்சுக்கலாம். கீமா நல்லாவே பாயில் ஆகிடுச்சு. இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு வந்து பட்டாணி ஆட் பண்ணுறோம். நான் ஏன் இதுக்கு அகெயின் வந்து நான் விசில் வைக்கிறேன்னா, ஏன்னா இது நிறைய வந்து பாயில் ஆகிடக்கூடாது. You can see this water consistency. நான் ரொம்ப கம்மியாக தான் வாட்டர் போட்டேன். அப்போ கூட பாருங்கள் எப்படி தண்ணி வந்திருக்குன்னு. ஸோ இப்போ வந்து இந்த பட்டாணி வந்து பாயில் பண்ணால் அது கரெக்டாக வந்து வாட்டர் ட்ரை ஆகிடும். பாலக் வந்து ஒரு கட்டை தான் எடுத்திருக்கேன். இப்போ வந்து நம்ம ஹாட் வாட்டரில் போட்டுக்கலாம். ஹாட் வாட்டரில் நான் பாலக் போடுறேன். நிறைய வந்து இது நிறையா பாயில் ஆகிடக்கூடாது பாருங்கள். கொஞ்சம் நார்மல் ஆகிட்ட அப்புறமா நம்ம எடுத்துகிட்டு நார்மல் வாட்டரில் போட்டுடலாம். இப்போ நான் பாலக் எடுத்துக்கிட்டு நார்மல் வாட்டரில் நான் மிக்ஸ் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து புதினா எடுத்துக்கிட்டேன் ஃப்ரெஷ்ஷாக. நெக்ஸ்ட்டு க்ரீன் சில்லி 6 to 7 எடுத்துக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து ஜாவத்ரி. இது கிடைக்கலனா கூட பரவாயில்ல, நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இது வந்து நான் இப்போ மிக்சியில் அரைக்க போகிறேன். மிக்சியில் போட்டுக்கிட்டேன். நெக்ஸ்ட் அடுத்தது வந்து we are going to add ஃப்ரெஷ் கர்ட். கிரைண்ட் பண்ணிக்கிட்டேன். ஸோ நீங்கள் பார்க்கலாம் எவ்வளோ நல்லா வந்து க்ரீனரியாக வந்திருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இதில் கொஞ்சம் கூட நீங்கள் வாட்டர் ஆட் பண்ணவே வேண்டாம். வை, பிகாஸ் கர்ட் ஆட் பண்ணியிருக்கனால நம்ம எதுவுமே ஆட் பண்ணக்கூடாது. அடுத்தது ஒரு ஸ்பூன் வந்து ஆயில் ஆட் பண்ணிக்கலாம் பேனில். இப்போ வந்து நம்ம அரைச்ச பாலக், கர்ட், க்ரீன் சில்லி, கொத்தமல்லி எல்லாம் வந்து நம்ம பேனில் போட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் ஆகணும். நல்லா மிக்ஸ் ஆனால் தான் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம கீமாவும் போட்டுக்கலாம். இது வந்து ஆயில் வந்து செப்ரேட் ஆகணும், அது வரைக்கும் வந்து நம்ம நல்லா ஃப்ரை பண்ணணும். வந்து நம்ம கீமா ஆட் பண்ணுறோம். இதில் 10 minutes வந்து நான் பாலக்கு வந்து நல்லா இது பண்ணிக்கிட்டேன், பாயில் ஆகிடுச்சு. ஸோ ஐம் ஆடிங் கீமா. ஸோ இதுவும் வந்து நல்லா 15 minutes வரைக்கும் நல்லா பாயில் ஆகணும். நெக்ஸ்ட் ஐம் ஆடிங் வந்து மந்தி மசாலா தான். இது இருந்துச்சுன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா வேண்டாம். இது எல்லாமே வந்து கரம் மசாலா எல்லாமே நான் அரைச்சது. ஸோ இதை வந்து ஃப்ளேவருக்காக தான் நான் ஆட் பண்ணேன். லாஸ்ட் நம்ம ஆட் பண்ணுறது வந்து உப்பு தேவையான அளவு. நெக்ஸ்ட்டு கொஞ்சம் கொத்தமல்லி ஆட் பண்ணுறோம். க்ரீன் சில்லி. ஸோ நீங்கள் பார்க்குறீங்க எவ்வளோ க்ரீமியாக இருக்குது. நான் கொஞ்சம் கூட வாட்டரே நான் போடல, கம்ப்ளீட்டாக இது மசாலா தான். ஸோ ஆல்மோஸ்ட் வந்து நீங்கள் சிம்மில் வைங்க. அந்த ஆயில் வந்து அந்த டெக்ஸ்டர் தெரிஞ்சால் தான் அகெயின் நீங்கள் பார்க்கலாம் ஆயில் வந்து செப்ரேட் ஆகிடுச்சு. ஆல்மோஸ்ட் வந்து நம்ம ஹைதராபாதி ஈரானிய கீமா வந்து ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. ப்ராசஸ் வந்து ரொம்ப பெருசாக இருந்தாலும் பட் வந்து டேஸ்ட் வந்து அட் லாஸ்ட் அந்த ரிசல்ட் வந்து நல்லா கொடுக்கும். இப்போ வந்து நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். இப்போது வந்து என்னோடய பிளேட்டில் நான் சர்வ் பண்ண போகிறேன். ஸோ இதோட நான் என்ன செஞ்சேன்னு பார்த்தீங்கன்னா ரொட்டி தான். இளமிஞ்சே இப்போது நான் வந்து சாப்பிட போகிறேன். நான் இப்போது சாப்பிட போகிறேன்.
ரொம்பவே நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. ஸோ இது ரொம்ப அருமையான ஒரு ரெசிபி தான். நீங்களும் வந்து கண்டிப்பாக இது மாதிரி சமைச்சு சாப்பிடுங்க. நான் இப்போ சாப்பிட்டுட்ருக்கேன், நீங்களும் சாப்பிடுங்க. We'll meet on the next video. Bye.